இந்தியா மற்றும் நியூசிலாந்து இடையேயான இந்த வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தம் என்பது தற்செயலாக நடந்த ஒன்றல்ல. இது பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை கொண்ட ஆத்ம நிர்பர் பாரத் கொள்கைக்கும் சமரசமற்ற வெளியுறவு கொள்கைக்கும் கிடைத்த ஒரு மாபெரும் மகுடம். உலக நாடுகள் பல பொருளாதார மந்த நிலையால் தடுமாறி கொண்டிருக்கும் வேளையில் இந்தியாவை ஒரு அசைக்க முடியாத உலகளாவிய வர்த்தக மையமாக மோடி மாற்றி வருகிறார் என்பதற்கு இந்த ஒப்பந்தமே மிகச்சிறந்த சாட்சி. குறிப்பாக அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகள் வர்த்தக வரிகள் மூலம் உலக நாடுகளுக்கு நெருக்கடி கொடுத்த போது சற்றும் தளராமல் புதிய பாரதத்தை யாராலும் மிரட்ட முடியாது என்பதை உலகுக்கு உறக்கச் சொன்னவர் பிரதமர் மோடி. உலக நாடுகளுடன் சரிசமமான நிலையில் நின்று கைகோர்க்கும் அவரது துணிச்சலான அணுகுமுறை இந்தியாவை இன்று உலக அரங்கில் தலைநிமிரச் செய்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளில் ஐக்கிய அரபு அமீரகம், ஐரோப்பிய ஒன்றியம், பிரிட்டன், EFTA நாடுகள், ஓமன், மொரீஷியஸ், ஜப்பான், தென்கொரியா, சிங்கப்பூர், மலேசியா, ஆசியான் மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுடன் இந்தியா மேற்கொண்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் இந்திய பொருளாதாரத்தில் ஒரு புதிய பாய்ச்சலை ஏற்படுத்தி இருக்கின்றன. அதன் தொடர்ச்சியாக இப்போது நியூசிலாந்துடன் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த ஒப்பந்தம் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு பசிபிக் பிராந்தியத்தில் ஒரு புதிய சொர்க்க வாசலை திறந்துவிட்டுள்ளது. பிரதமர் மோடியின் தலைமையிலான மத்திய அரசு வெறும் திட்டங்களோடு நின்று விடாமல் பாரத் மண்டபம் போன்ற சர்வதேச தரத்திலான உட்கட்டமைப்புகளை உருவாக்கி உலக நாடுகளின் அமைச்சர்களை அங்கேயே வரவழைத்து முக்கிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவது மிகப்பெரிய கௌரவமாகும். சுமார் 70% பொருட்களுக்கு வரி நீக்கம் என்பது ஒரு சாதாரண நிர்வாக நடவடிக்கை அல்ல. இது மோடியின் ராஜதந்திரத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. இதன் மூலம் இந்தியாவின் தோல் பொருட்கள், நுணுக்கமான கைவினை பொருட்கள், கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரமாக விளங்கும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் சர்வதேச சந்தையில் புதிய உச்சத்தை தொடும். உலக பொருளாதாரம் இனி இந்தியாவை சுற்றியே சுழலும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை மோடி அரசு ஒவ்வொரு ஒப்பந்தத்தின் மூலமும் உறுதிப்படுத்தி வருகிறது. இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாவது என்பது வெறும் வணிக பரிமாற்றம் மட்டுமல்ல. இது ஒரு தன்னிறைவு பெற்ற வலிமையான நவீன இந்தியாவின் சாதனை பயணத்தில் எழுதப்பட்ட மிக முக்கியமான பொன்னெழுத்துக்களாகும். இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் இந்த ராஜதந்திர நகர்வு தேசத்தின் பொருளாதார சுதந்திரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்கிறது.